அப்ப என்ன, பொருட்களை பொது உடைமையாக்க வேண்டும் என்று சொன்னால் அது உணர்ச்சி வயப்பட்ட கருத்து, அது புரட்சி, அதில் போராட்டம் எல்லாம் இருக்கும். நாம் கூறுவது மனிதன் உண்மையை உணர்ந்து அவனவனும் இந்த சமுதாயத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், மனிதன் பொது உடைமையாக வேண்டும். இது திரட்சி, இது புரட்சி அல்ல. ஒரு சிலர் கூடிக்கொண்டு இதுவரையில் எனக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிற போது அது புரட்சி. ஐயா எல்லாரும் வாருங்கள் உள்ளதை பங்கிட்டுக் கொள்வோம் என்று சொன்னா இது திரட்சி. அந்த முறையில இதுவரையில் உருவாத ஒரு மனநிலையை இந்த ஆன்மீக விளக்கத்தினாலதான் பெற முடியும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.